Jungle. ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ்எனி. கோட் படத்தோட ஆடியோ ரைட்ஸை டி சீரிஸ் தான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா கோட் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே பார்த்தீங்கன்னா டி சீரிஸ் தான் பார்த்தீங்கன்னா கோட் படத்தோட ஆடியோ லான்ச்சை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காசு கொடுத்து பார்த்தீங்கன்னா டி சீரிஸ் கோட் படத்தோட ஆடியோ ரைட்ஸை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ எந்த ஒரு நியூஸுமே பார்த்தீங்கன்னா வெளியே வரல. இப்போ பார்த்தீங்கன்னா கோட் படத்தோட ஆடியோ ரைட்ஸை டி சீரிஸ் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அதாவது கோட் படத்தோட ஆடியோ ரைட்ஸை டி சீரிஸ் பார்த்தீங்கன்னா 28 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்களாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தளபதியோட வாரிசு படத்தோட ஆடியோ ரைட்ஸை பார்த்தீங்கன்னா டி சீரிஸ் 10 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தளபதியோட கோட் படத்தோட ஆடியோ ரைட்ஸை பார்த்தீங்கன்னா 28 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. வாரிசு படத்தோட ஆடியோ ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 கோடி, கோட் படத்தோட ஆடியோ ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா 28 கோடி, 18 கோடி டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா கோட் படத்தோட ஆடியோ ரைட்ஸை பார்த்தீங்கன்னா டி சீரிஸ் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் கோலிவுட் சினிமாவில் எந்த ஆக்டரோட படத்தோட ஆடியோ ரைட்ஸும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காசுக்கு வித்தது இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம தளபதியோட கோட் படத்தோட ஆடியோ ரைட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 28 கோடிக்கு வித்திருக்காங்க. நம்ம தளபதி பாக்ஸ் ஆஃபீஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பிளேஸில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஆடியோ ரைட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பிளேஸில் தான் இருக்காரு நம்ம தளபதி. நம்ம தளபதியோட ஆடியோ ரைட்ஸ் ரெக்கார்டை எந்த ஆக்டர் பீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதியோட ஆடியோ ரைட்ஸ் ரெக்கார்டை கோலிவுட் சினிமாவில் யார் பீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அண்ட் இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது, மறக்காமல் அதையுமே செக் பண்ணுறேங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.